ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் telluslife. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மை கண்ட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க ஆனந்தீஸ்வரியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஆனந்தீஸ்வரி. திருமணத்திற்கு பிறகு ஆனந்தீஸ்வரி திருப்பூர் போயிடுறாங்க. திருப்பூரில் அவருடைய கணவர் சக்திவேல் ஒரு சலூன் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அங்கே போய் அவங்க இருக்கிறாங்க. ஒரு பெண்ணோட திறமைகள் வெளிவரணும்னா ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த பெண்ணோட திறமைகள் வெளியில் வரும். அந்த வகையில் ஆனந்தீஸ்வரி ரொம்ப ரொம்ப லக்கியான பெண் தாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க மை கண்ட்ரிபியூட்ஸ் ஆனந்தீஸ்வரியை தெரியறதுக்கு காரணம் அவங்களுடைய குடும்பத்தினர்களுடைய ஒத்துழைப்பும் மெயினாக அவருடைய கணவரோட ஒத்துழைப்பு தாங்க முக்கியம்னு சொல்லலாம். இன்றைக்கி மை கண்ட்ரிபியூட்ஸ் ஆனந்தியை உலகம் முழுக்க தெரியறதுக்கு காரணம் அவருடைய பக்கபலமாக முதுகெலும்பாக இருக்கிற அவருடைய கணவர் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது. அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் 2017 ஆனந்தீஸ்வரி யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆனந்தீஸ்வரி அந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றதுக்கு காரணமே அவருடைய கணவர் திரு சக்திவேல் தாங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு மெயின் பக்கபலமாக இருக்கிறது அவங்களுடைய குடும்பத்தாராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பெண்ணோடைய திறமைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு சமுதாயத்துக்கு பங்களிப்பாகவும் இருக்கும். சாதாரண குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஆனந்தீஸ்வரி இன்றைக்கி மை கண்ட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணமே அவங்களுடைய கணவர் திரு சக்திவேல் தாங்க. சக்திவேல் மட்டும் இல்லைன்னா ஆனந்தீஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை நம்ம கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த ஆனந்தீஸ்வரிக்கு அவருடைய கணவர் திரு சக்திவேல் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வளர்ச்சி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் எத்தனையோ ஆனந்தீஸ்வரிகள் திறமை இருந்தும் சரியான வழிகாட்டுதல் இல்லாத எத்தனையோ பெண்கள் தன்னுடைய திறமையை முடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் வராமல் இருக்காங்க. 1-2 பேர் வெளியில் வந்தாலும் அவங்களுடைய திறமைகள் குடும்பத்தினரோட சப்போர்ட் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அவங்க மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு பெண் வீட்டில் இருந்தோ அல்லது வீட்டை விட்டு வெளியில் வந்தோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி தாங்க ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பெண் எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான வளர்ச்சியை அடைய முடியும். பொதுவாக ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆனந்தீஸ்வரி வெற்றிக்கு அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறாங்க. இங்கே திறமையுள்ள பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கங்க. ஆனால் சக்திவேல் மாதிரி மனிதர்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் தனி மனுஷி சாதிக்க முடியாதா அப்படின்னு. சாதிக்கலாங்க, ஆனால் அவங்க எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிரமமான முறையில் தான் அவங்க கடந்து சாதனை அடைஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிற கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு உண்மையை தாங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா மாரல் சப்போர்ட்டுங்கிறது குடும்பத்திலேருந்து தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.